நாங்க பண்ணும்போது ஒரு சீனியர்ஸ்னா ஒரு ரெஸ்பெக்ட். அவங்க இப்போ நான் இவங்களும் பார்த்துருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் படம் பானுமதி அம்மா பண்ணியிருக்காங்க. செகண்ட் படம் ஆமா. சோபன் பாபு சார் கூட பண்ணியிருக்கு. தேர்ட் படம் வாணிஸ்ரீ கூட பண்ணியிருக்கு. அப்புறம் சிவாஜி சார். அவங்க நாங்க ஆக்ட் பண்ணும்போது கூட சேர் போட்டு பார்ப்பாங்க. ஏன்னா எங்களோட டைலாக் அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அவங்க அங்கே உட்காந்து பார்த்து அவங்க க்ளோஸ்அப் பண்ணும்போது அவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அது அந்த ஃபிலிம் மேலே அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட், அந்த டுவர்ட்ஸ் ஃபிலிம் லவ், அவங்களுக்கு இருக்கிற லவ். இந்த காலத்தில் அவன் பண்ணுறது பண்ணி போய் கேரவானில் உட்காருவான். அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு பார்க்க மாட்டேன். ஏதோ டைரக்டர் சொன்ன ரியாக்ஷன் கொடுப்பான். அந்த ரியாக்ஷன் மேட்ச் ஆனால் ஆகட்டும், இல்லைன்னு இல்லை. அது உன் ஜாப், நீ பார்த்துக்கோன்ற மாதிரி. அது அந்த ஃபிலிம் மேலே ஒரு மரியாதை இல்லை. உனக்கு இன்னைக்கு ஒரு ஃபேம், நேம், காசு எல்லாமே அந்த ஃபிலிம்னால வரும்போது நீ கொடுத்த அந்த டைம்ல கூட நீ அங்க உட்கார முடியல. ஒரு விதமான டிவோஷன் இருந்திருக்கு. ஒரு காலத்துல வந்த உடனே கேமராக்கு இது என்ன சொல்லுவாங்க, கும்பிட்டுட்டு டைரக்டருக்கு சில பேர் கால் கும்பிடுவாங்க, சில பேர் வணக்கம் போடுவோம். கேமராமேனு அண்ட் டைரக்டர் அவங்களுக்கு கடவுள் மாதிரி. ஏன்னா அவங்க தான் நம்ம லைஃப் ஆன் ஸ்க்ரீனு நம்மளை நல்ல விதமாக காட்டலாம், கெட்ட விதமாக கூட காட்டலாம். ஸோ நமக்கு ஒரு ஃபேம் வர்றதுக்கு அவங்க தான் இதுன்னு சொல்லி அந்த காலத்தில் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. வந்தோடனே ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூன்னு சொல்லுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஸோ ரெஸ்பெக்டும் இல்லை, டெடிகேஷனும் இல்லை.